நான் தான் கர்த்தரை சுமந்த கழுதை பேசுகிறேன். பிலேயாமின் கழுதை போல நான் பேசவில்லை, ஆனால் என்னை பற்றி நீங்கள் கவிதை எழுதுகிறீர்கள். குதிரையின் மீது பாய்ந்து வந்தால் போருக்கான புறப்பாடு என்பது அர்த்தம். கழுதையின் மீது அமர்ந்து வந்தால் அமைதிக்கான ஏற்பாடு என்பது அர்த்தம். இயேசு கைப்பற்றும் வேகத்தோடு அல்ல, கையளிக்கும் தேகத்தோடு வந்தார். இயேசு அமைதியின் தூதனாக வந்தார். எனவே அவருக்கு கழுதை கை கொடுத்தது. இயேசுவை மட்டுமல்ல, அன்னையை சுமந்ததும் கழுதைதான். அன்று தொழுவில் அன்னையை இறக்கிவிட்டேன், இன்று கழுவில் இறைவனை இறக்க விட்டேன். அன்று இயேசுவின் உயிரை தப்புவிக்க எகிப்துக்கு விரைந்தேன், இன்று இயேசுவின் உயிரை ஒப்படைக்க எருசலேம் வருகிறேன். வருகையிலும் விடைபெறலிலும் இயேசு கழுதையோடுதான் கதை பேசினார். நான் செக்கரியாவின் இறைவாக்கை எருசலேம் தெருக்களில்